வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோஸில் ஃபோட்டோஷாப்பை பற்றி நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஃபோட்டோஷாப்போட ஸ்டார்டிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை சொல்லித்தர போகிறேன். இதை மறக்காமல் நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக்கும் ஷேரும் பண்ணல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாமா? ஃபோட்டோஷாப் வந்து அடாப்போட ஃபஸ்ட் ப்ராடக்ட்டோட வேர்ஷன் வந்து 2.5 1.19.3 வந்தது. இப்போ அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்துருக்கு. ஃபோட்டோஷாப் சிசி 2018. இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறதும் ஃபோட்டோஷாப் சிசி 2018 தான். இதை வந்து ரேஸ்டர் கிராஃபிக்ஸ்னு எடிட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இமேஜ் எடிட்டிங், போஸ்டர், பேனர்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. இது இப்போ ஃபோட்டோஷாப் வந்து ஒரு இமேஜை மேர்ஜ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப்பை வந்து பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு நம்ம ஃபஸ்ட் போய் பார்க்கலாங்களா? இப்போ ஒரு ஃபோட்டோவை ஜூம் பண்ணிங்கன்னா உள்ள பாக்ஸாக தெரியுதா? இதை தான் பிக்சல்னு சொல்லுவாங்க. இதை லைட் படுற ஏரியாவை வந்து லைட் ஏரியாவும் ஷேடாக இருக்க ஏரியாவும் இது ரெண்டையும் வேரியஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் பிக்சல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 ஒர்க் கேட்டகரி வந்து ஃபோட்டோஷாப்பில் 2 ஒர்க் கேட்டகரி இருக்குது. அது வந்து டிஜிட்டல் மீடியம் அண்ட் பிரிண்ட் மீடியம்னு சொல்லுவாங்க. இப்போ டிஜிட்டல் மீடியங்கிறது வந்து ஒரு பேனர்னு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிஜிட்டல் மீடியம்னு சொல்லுவாங்க. இதுவே பிரிண்ட் மீடியம்னா ஒரு ப்ரௌச்சரை டிசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அது பிரிண்ட் மீடியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோ மேனிப்புலேஷன், ஃபோட்டோ ரீடச்சிங், இன்ஃபோகிராஃபிக்ஸ், கிரியேட்டிங் ஆர்ட் ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க் அண்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் வெப்சைட் டிசைனிங், யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு காட்டுறேன், பார்க்கலாம். இதுதான் ஒரு கிரியேட்டிங் ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க். இதில் ட்ரா பண்ணுறது வந்து ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ ரீடச் ஒர்க்குங்கிறது இதுதான். ஒரு நார்மலாக ஒரு வந்து ஃபோட்டோவை என்ன எடுப்பாங்க, அதை வந்து ஸ்டுடியோவில் வந்து இது மாதிரி பண்ணுறது தான் ஃபோட்டோ ரீடச்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப் டிசைனிங்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது ஆப்பை பில்ட் பண்ணையில் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடியோ அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வேணும். அதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோட்டோ மேனிப்புலேஷனுங்கிறது என்ன தெரியும்? உங்கள் க்ரியேட்டிவ் திங்க் அக்செப்ட் பண்ணுது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இன்ஃபோகிராஃபிக்ஸுங்கிறது வந்து ஒரு கம்பெனியோட டெபிட், கிரெடிட், ப்ராஃபிட், சேலரி இது வந்து இதை மென்ஷன் பண்ணுறது தான் இன்ஃபோகிராஃபிக்ஸ் சொல்லுவாங்க. இதையும் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் பில்ட் பண்ணலாம். ஒரு வெப் ஆப்பை நம்ம பில்ட் பண்ணையில் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் டிசைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் நீங்கள் ஷேர் பண்ணோம், லைக் பண்ண எல்லாத்தையும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக அடுத்த வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இத்தனை நேரம் உங்கள் டைமை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.